ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापतकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। तथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति विपरीतं च श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा. நேத்து நம்ம பார்த்த பாகவதத்துல என்ன ஞாபகம் இருக்கு? பாயிண்ட் சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. அகங்காரத்தையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க மாதாஜி. வெரி குட். ஆனா நமக்கு என்ன அகங்காரம் இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது? அகங்காரம் நம்ம பகவானோட சேவகன் அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம பொய் அகங்காரம்ங்கிறது நம்ம அனுபவிக்கணுங்கிற ஆசைகள், அதுதான் வெரி குட் வெரி குட். அது நம்ம கிட்ட இருந்து போகணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. நைஸ் பாயிண்ட். ஆகாயம், நெருப்பு, காற்று, அந்த சவுண்டு, ஓசை, இதெல்லாம் நிலம், நீர், நெருப்பு எல்லாம் சொன்னீங்க. சோ இது வந்து பாயிண்ட் கிடையாதே. ஏதாவது ஒரு பாயிண்ட். ஆகாயத்துல இருந்து சப்தம் உருவாகுது, ஓகேவா? சோ ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் பர்టిక్యులரா சொல்லுங்க. சத்தம். ஓகே, காற்று நிலத்துல சத்தம், ஓசை அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. ஓகே மாதாஜி, அதான் காற்று வந்து நம்ம உள்ள சுவாசிப்போம். ஹரே கிருஷ்ணா சொன்னா கூட அந்த உள்ள காத்து போயிட்டு வெளில வரும் அப்படின்னு சொன்னோம். ஆமா, பிராணாயாமத்தை நாம ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்றது மூலமாவே பயிற்சி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். தேங்க்யூ. சத்துவ குணத்துல இருக்கா, புலன்கள் கட்டுப்பாடுல இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம். நேத்து நம்ம ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பிரபு. தமசுங்கிறது இருள், ஜோதி வெளிச்சம். தமசு இருள், ஜோதிங்கிறது வெளிச்சம். அறியாமை என்ற இருளில் இருந்து வெளியேறி பக்தி என்ற வெளிச்சத்திற்கு முன்னேறி செல்ல வேண்டும். வெரி குட் வெரி குட். தமசமா ஜோதிர்கம. பகவத் பக்தர்கள், ஆமா, பகவத் பக்தர்கள் தங்கள் புலன்களை பகவானின் புலன்களோடு திருப்திப்படுத்துகிறார்கள். பகவானின் புலன்களை திருப்தி செய்யறாங்க. வெரி குட். தேங்க்யூ பிரபு. சோ நாம படைப்புடைய அந்த நுணுக்கங்களை பார்த்துக்கிட்டே வரோம். பிரம்மா நாரதருக்கு சொல்லிக்கிட்டே வர்றார்.
எப்படி வந்து ஸ்தூலமான சூட்சுமமான பொருட்கள்ல இருந்து ஸ்தூலமான பொருட்கள் வந்தது அப்படின்னு பார்த்தோம். நிலத்துக்கு 5 குணங்கள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். நிலத்துல வந்து தொடு உணர்வும் இருக்கு, சுவை இருக்கு, மனம் இருக்கு, அதுக்கப்புறம் சப்தம் இருக்கு. எல்லா உணர்வுகளும் நிலத்துல இருக்கு. ஆரம்பத்துல ஒரே ஒரு 32 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒண்ணும் இல்லைம்மா. ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் படைக்கப்பட்ட தேவர்களையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 33வது ஸ்லோகம். ததா சம்ஹத்ய சான்யோன்யம் பகவத் சக்தி சோதிதாக சத் அசத்வம் உபாதாய சோபயம் சஸ்ருஜுர் ஹி அதஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா கி ஜெய். இவ்வாறாக பரமபுருஷ பகவானுடைய சக்தியின் வலிமையால் இவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்ட பொழுது சிருஷ்டி உபசிருஷ்டி ஆகியவற்றின் மூலமாக இப்பிரபஞ்சம் தோன்றியது என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாத்துலயும் என்ன முக்கியமா இருக்கு? பகவானுடைய சக்தி, அவருடைய கருணை இல்லாம எதுவுமே என்ன ஆகாது, இயக்கத்துக்கு வராது. அவருடைய கருணையினால இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது முதல் நிலை படைப்பு, உபசிருஷ்டி அப்படிங்கிறது 2ஆம் நிலை படைப்பு. சிருஷ்டி யார் பண்றா, உபசிருஷ்டி யார் பண்றா? சிருஷ்டி பண்றது பிரம்மா தானே மாதாஜி. ஃபர்ஸ்ட் வருது சிருஷ்டி, தாமிர தண்டுல வருது. அதுக்கப்புறம் பிரம்மா படைக்கிறது வந்து சிருஷ்டி. கரெக்டா மாதாஜி? பகவான் பண்றது சிருஷ்டி. அதான் இந்த பிரம்மாவை பண்றது. பிரம்மாவை முதல்ல பகவான் கரெக்ட் மாதாஜி. தாமிர தண்டுல வருது சிருஷ்டி. தாமிர இதுல இருந்து வருது வந்து பிரம்மா வர்றது மட்டும் சிருஷ்டி கிடையாது. பிரபஞ்சங்கள் வெளியில வருது இல்லையா? பிரபஞ்சங்கள் வெளியில வந்து 16 மூலக்கூறுகளை பகவான் படைக்கிறார் இல்லையா? அது எல்லாமே சிருஷ்டி. அது எல்லாமே சிருஷ்டி. மகத்தத்துவத்தை படைச்சது யாரு? பிரம்மா ஒண்ணு மகத்தத்துவத்தை படைக்கலையே. மகத்தத்துவத்தை படைச்சது மகாவிஷ்ணு. காரணக்கடல்ல அவர் பள்ளி கொண்டிருக்காரு. அந்த காரணக்கடலை படைச்சதும் அவர்தான். சோ அதுக்கப்புறம் அவருடைய நாபியிலேருந்து பிரம்மா வர, சோ அது வரைக்கும் சிருஷ்டி தான். அதனால பிரம்மாவை படைக்கிறது மட்டும் கிடையாது. இந்த பிரபஞ்சங்கள் வெளியில வந்தது, மகத்தத்துவத்தை படைச்சது எல்லாமே சிருஷ்டி தான். உபசிருஷ்டி அப்படிங்கிறது நம்ம அதுக்கப்புறம் அந்த 16 மூலக்கூறுகள் எப்படி இணைஞ்சு கண் காது மூக்கு உருவாச்சு, அதெல்லாம் எப்படி அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணாங்க, அதெல்லாம் தான் உபசிருஷ்டி. சரியா? அந்த 14 லோகங்களை பிரிச்சது இதெல்லாம் பிரம்மா பண்ற. ஓகே. பொருளுரை நேத்து படிக்காதவங்க ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் அவரது பல்வேறு சக்திகளை சிருஷ்டியில் தீவிரமாக ஈடுபடுத்துகிறார் என்பது இப்பதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரே ஜட படைப்புகளாக உருமாறி விடுகிறார் என்பது இதன் அர்த்தம் அல்ல. அவரது பல்வேறு சக்திகளின் மூலமாகவும் அவரது விரிவங்கங்களாலும் தம்மை அவர் விரிவடைய செய்கிறார். பிரம்மஜோதியின் ஆன்மீக வானத்தின் ஒரு மூலையில் சில சமயங்களில் ஆன்மீக மேகம் ஒன்று தோன்றுகிறது. இவ்வாறு மறைக்கப்பட்ட பாகம் மகத்தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு பகவான் அவரது விரிவங்கமாகிய மகாவிஷ்ணுவின் உருவில் மகத்தத்துவத்தின் நீருக்குள் பள்ளி கொள்கிறார். அந்த நீர் காரண ஜலம் என்று அழைக்கப்படுகிறது. காரண ஜலத்திற்குள் மகாவிஷ்ணு உறங்கும் போது எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் அவருடன் சுவாசத்துடன் வெளிப்படுகின்றன. இப்பிரபஞ்சங்கள் மிதந்த வண்ணமாக காரண ஜலம் முழுவதும் பரவியுள்ளன. அவை மகாவிஷ்ணு ஒரு சுவாச காலத்திற்கு மட்டுமே இருக்கின்றன. ஒவ்வொரு பிரபஞ்சத்தின் உள்ளேயும் அதன் மகாவிஷ்ணு மீண்டும் கர்ப்போதக்சாய் விஷ்ணுவாக நுழைகிறார். அங்கு அவர் பாம்பை போன்ற சேஷ அவதாரத்தின் மீது பள்ளி கொள்கிறார். அவரது நாபிலிருந்து ஒரு தாமரை தண்டு முளைத்து அதன் மீது பிரபஞ்சத்தின் தலைவரான பிரம்மா பிறக்கிறார். பிரம்மா எல்லா வகையான ஜீவராசிகளையும் அவர்களுடைய வெவ்வேறு ஆசைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வடிவங்களில் படைக்கிறார். அவர் சூரியன், சந்திரன் போன்ற பிற தேவர்களையும் கூட படைக்கிறார். எனவே பகவத்கீதையில் 9.10 ஸ்லோகத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளதை போல் படைப்பின் முக்கிய பொறி
பொறியியலாளராக அல்லது என்ஜினியராக இருப்பவர் பகவானே ஆவார். அவரே எல்லா வகையான அசையாத சிருஷ்டிகளை உண்டாக்கும்படி ஜட இயற்கை கட்டளையிடுகிறார். ஜட படைப்பில் 2 விதம் உள்ளன. ஒன்று பிரபஞ்சங்களின் மொத்த படைப்பு, மேலே குறிப்பிட்டுள்ளதை போல் இது மகாவிஷ்ணுவால் செய்யப்படுவதாகும். மற்றது தனிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தின் படைப்பாகும். இவ்விரண்டும் பகவானாலேயே செய்யப்படுகின்றன. இவ்வாறாக நாம் காணும் பிரபஞ்சம் தோற்றத்துக்கு வருகிறது. ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த பொருளுரை ரொம்பவே விளக்கமா இருக்கு. இதுக்கு மேல நமக்கு புரியறதுக்கு ஒண்ணும் கிடையாது. புரியுதா? இப்போ ஆன்மீக வானம் இருக்கு. அந்த வானத்துல ஒரு மேகம் மாதிரி மகத்தத்துவம் அப்படிங்கிறது உருவாக்குது. அது பகவான் தான் உருவாக்குறார். அந்த மகத்தத்துவத்துல காரணக்கடல் இருக்கு. அந்த காரணக்கடல்ல பகவான் மகாவிஷ்ணுவா பள்ளி கொள்றார். அவர் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுறார். அவருக்கு பாம்பனை கிடையாது, லக்ஷ்மி தேவி பாதத்துல கிடையாது, அவர் தனித்து இருக்க. அந்த மகாவிஷ்ணு மூச்சு விடும்போது எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அவருடைய ரோம துவாரங்கள்ல இருந்து வெளியில வருது. அப்போ அந்த ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஒரு விதை அளவுக்கு இருக்கு. அந்த பிரபஞ்சங்களுக்குள்ள கர்ப்போதகசாயி விஷ்ணுவா யார் நுழையிறா? அதே மகாவிஷ்ணு தன்னை விரிச்சு கர்ப்போதகசாயி விஷ்ணுவா அதுக்குள்ள நுழையிறார். அதுக்கப்புறம் தான் அந்த பிரபஞ்சங்கள் வளர ஆரம்பிக்கும். எப்படி ஒரு ஆத்மா இருந்தாதான் உடல் அப்படிங்கிறது வளர்ச்சி இருக்குமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடியவர் கர்ப்போதகசாயி விஷ்ணு. அப்போ அவர் நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரபஞ்சங்களுடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அங்க அவர் கர்ப்போதக கடலை உருவாக்குறார். அங்க அவர் கர்ப்போதக கடலை உருவாக்கி அந்த கர்ப்போதக கடல்ல அப்போ அவர் சேஷநாகம் பாம்பனை இருக்கு, அவருக்கு பாதத்துல லக்ஷ்மி தேவி இருக்காங்க. அந்த மாதிரி அவர் படுத்திருக்கார். அவருடைய நாபில இந்த தாமரை தண்டு முளைக்குது. அந்த தாமரை மேல பிரம்மா வரார். அந்த தாமரை தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டுக்குள்ளதான் இந்த 17 14 லோகங்களும் இருக்கு. தாமரை தண்டுன்னா அது ஒரு உவமைக்காக சொல்லப்பட்டிருக்கே தவிர நாம நிஜமாவே ஒரு தாமரை தண்டு இப்படி இருக்கும் அந்த மாதிரி அது மாதிரி கிடையாது. சோ அதெல்லாம் சூட்சமமா இருக்கு. அது ஸ்தூலமா நம்ம பாக்குற மாதிரி கிடையாது, சூட்சமமா இருக்கு. நினைச்சு பாருங்க, இந்த பூமியே இவ்வளவு பெருசு இருக்கு. இத மாதிரி 14 அடுக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த தாமரை தண்டு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இதுவா இருக்கணும், தாமரை மலர் எவ்வளவு பெருசா இருக்கணும். இந்த மாதிரி கோடான கோடி பிரபஞ்சங்கள் அந்த மகத்தத்துவத்துல இருக்குன்னா அந்த மகத்தத்துவம் எவ்வளவு பெருசா இருக்கும், மகாவிஷ்ணுடைய ரூபம் எப்படி இருக்கும். இது எல்லாமே ஒரு பங்குதான். ஆன்மீக வானம் அப்படிங்கிறது இதை விட ரொம்ப பெரிது. அது இதை விட 3 மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் அச்சிந்திய அப்படின்னா நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாதது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளால புரிஞ்சுக்க முடியாதது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளுடைய மூளையை வச்சு இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சோ அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்றாரு, இத 14 அடுக்குகளை பிரிக்கிறார். ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க என்ன உதாரணம் சொல்லலாம்? ஓகே, ஒரு ஹோட்டல் உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னாக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் இருக்கும், தேர்ட் ஃப்ளோர் இருக்கும், ஃபோர்த் ஃப்ளோர் இருக்கும். ஸோ அப்போ ஒருத்தரா வர்றாங்க, ரூம் புக் பண்றாங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க எங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் போதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல இல்ல எங்களுக்கு டபுள் பெட்ரூம் வேணும், எங்களுக்கு ஏசி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க எங்களுக்கு டீலக்ஸ் ரூம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கிறவர் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன நீடு இருக்கோ அந்த மாதிரி அவருங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாக்களான நமக்கு பல பல ஆசைகள் இருக்கு. ஒரு ஆத்மா என்ன நினைக்குது, நான் ஆகாயத்துல பறக்கணும், எனக்கு எல்லா விதமான சித்திகளும் இருக்கணும். என் பேரன் அடிக்கடி சொல்லுவான், எனக்கு எல்லா சித்தியும் இருக்கு, அனிமா லகிமா மகிமா எல்லா சித்தியும் எனக்கு இருக்குன்னு சொல்லுவான். அது என்னன்னே அவனுக்கு புரியுமோ புரியாதோ, ஆனா சித்திகள் எல்லாம் எனக்கு இருக்கு, எனக்கு கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு அப்படிலாம் பெருசு பெருசா பேசுவான். அந்த மாதிரி அந்த சித்திகள்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சித்தலோகத்தை உருவாக்கி கொடுக்கணும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அந்த தகுதியும் இருக்கணும். இந்த சித்தலோகத்துல போய் இருக்கக்கூடிய தகுதி இருக்கிறவங்களுக்கு சித்தலோகம் கொடுப்பார். இல்ல நிறைய பாவ காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நரகலோகங்கள் அதை அகாமடேட் பண்ணணும். இந்த மாதிரி ஆத்மாக்களுடைய விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ஹோட்டல் உதாரணம் ரூம் ஈஸியா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் இருக்கு. நம்மளால இல்ல எனக்கு டீலக்ஸ் ரூம் வேணும், ஆனா என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு டீலக்ஸ் ரூம்ல போய் தங்கணும்னு ஆசை இருக்கு, பட் என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குன்னா போமான்றுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கர்மாவும் இருக்கணும். நம்மளுடைய கர்மா படி நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை அகாமடேட் பண்றதுக்காக இந்த 14 பிளானட்டரி சிஸ்டம் பிரம்மா அதை பிரிச்சு அங்க எல்லாரையும் போட்டு அவங்களுக்கு உண்டான உடல் கொடுக்கணும் இல்லையா? 84 லட்சம் உடல்களை கொடுக்கணும் இல்லையா?
அதெல்லாம் பண்றதுதான் என்னது உபசிருஷ்டி. சோ அதனால பிரைமரி கிரியேஷன் யார் பண்றா? கிருஷ்ணர் பண்றார், மகாவிஷ்ணு பண்றார். செகண்டரி கிரியேஷனை பிரம்மா பண்ற. புரியுதா? சோ ஆனா பாக்குறதுக்கு பிரம்மா தான் கிரியேட்டர். இது வரைக்கும் நம்ம எப்படி தெரிஞ்சிட்டு இருக்கோம்? பிரம்மா தான் படைக்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ அதனால இதுக்கு மேல பிரம்மாவுக்கு மேல யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வி யார் கேட்டா? இப்போ நாரதர் கேட்டார். ஏன்னா பிரம்மா தான் படைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நாமளும் அப்படிதான் சாஸ்திரங்கள்ல படிச்சிருக்கோம். எல்லா சாஸ்திரத்துல இருந்தாலும் சொல்லியிருக்காங்க பிரம்மா படைக்கிறார் அப்படிங்கறத. ஆனா அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கறத நாரதர் இங்க கேள்வியா கேட்கிறார். அந்த நபர் யாரு அப்படின்னு கேட்கும்போது பிரம்மா இது ரொம்ப தெளிவா நமக்கு இப்போ பாகவதம் படிக்கிற எல்லாருக்குமே என்ன தெரியும்? ஓகே, பகவான் தான் படைக்கிறார், பிரம்மா வந்து 2ஆம் நிலை படைப்பாளர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வருஷபூக சகஸ்ரந்தே தத் அண்டம் உதகே சயம் கால கர்ம ஸ்வபாவஸ்தோ ஜீவோ அஜீவம் அஜீவயத். இவ்வாறாக பிரபஞ்சங்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான யுகங்களாக நீருக்குள் காரண கடலில் மூழ்கி கிடந்தன. ஜீவராசி நிறைவனான பகவான் அவை ஒவ்வொன்றிலும் புகுந்து அவற்றை சுறுசுறுப்பாக இயங்கும்படி செய்தார். சோ இந்த காரண கடல்ல இதெல்லாம் மூழ்கி கிடக்கு. அப்படி இருக்கும்போது அது மேல வந்து மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி செஞ்சு அதுக்கு இயக்கங்களை கொடுத்து பகவான் அதை இயக்கினார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதே வந்து ஹிரண்யாக்ஷன் பூமியை தூக்கி கர்ப்போதக கடல்ல போடுறார். அப்போ பூமி கர்ப்போதக கடலுக்குள்ள மூழ்கி போயிடுது. பகவான் அப்போ வராக ரூபமா வந்து அதை மீட்டெடுக்கிறார். அதையும் இதையும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கூடாது? குழப்பிக்கூடாது. சரியா? இது படைப்பின் ஆரம்பத்துல இந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த பிரபஞ்சங்கள் எதுவுமே தானா இயங்கக்கூடிய சக்தி கிடையாது. பரமாத்மாவா பகவான், அதாவது நம்முடைய ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கக்கூடிய ஸ்ரீருதக சாய் விஷ்ணு, ஜீவராசிகளுடைய இதயத்துல பரமாத்மாவா இருக்கக்கூடியவர் ஸ்ரீருதக சாய் விஷ்ணு. ஆனா பிரபஞ்சத்துக்கு பரமாத்மாவா இருக்கக்கூடியவர் கர்ப்போதக சாய் விஷ்ணு. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவா இருக்கக்கூடியவர் கர்ப்போதக சாய் விஷ்ணு. ஆன்மீக உலகத்துல பரமாத்மாவுக்கு இடமே கிடையாது. ஆன்மீக உலகத்துல பரமாத்மாவுக்கு வேலையும் கிடையாது, அங்க அவர் கிடையாது. ஏன் கிடையாது? ஆன்மீக உலகத்துல ஏன் பரமாத்மா கிடையாது? யாராவது சொல்ல முடியுமா ஏன் கிடையாதுன்னு? பரமாத்மா தான் ஞானிகள் ஏன்னா அவர்தான் பரமாத்மா அவர் தான் அங்க மாதாஜி. இருக்கிறதே அது இல்ல என்ன? மாதாஜி. பக்தர்கள் இருக்கிற இடத்துலதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்காரு. பகவான் ஏகாத்மா, நம்ம ஜீவராசிகள் தான் ஆத்மா பரமாத்மா. இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் வந்து எல்லா ஆன்சரும் வந்து சரி கிடையாது. எல்லாருமே வந்து பிலாசபிக்கலா 0 வாங்கிட்டீங்க. ஓகே, எதுக்காக அங்க பரமாத்மா ஜீவாத்மாவோட தானே மாதாஜி பரமாத்மாவும் இருக்கும். ஓகே, பட் ஜீவாத்மா இருக்கும் இடத்துல அங்கேயும் ஜீவாத்மாக்கள் தானே இருக்காங்க. ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்களும் ஜீவாத்மாக்கள் தானே. ஆனா முக்தி அடைந்த ஆத்மாக்கள் இல்லையா மாதாஜி அவள்லாம்? வெரி குட். இந்த ஆன்சர் ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். முக்தி அடைந்த ஆத்மாக்கள் ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு அங்க நமக்கும் அவர் ஹரே கிருஷ்ண மாதாஜி, அங்க நமக்கும் அவர் அது உடல் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னீங்க. புரியல, என்ன சொல்றீங்க? அங்க பகவான் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் நமக்கும் வந்து உடல் அமைப்பு இருக்கும். 4 கையிலோட மகாவிஷ்ணு அவதாரம் மாதிரி. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ரீசன் வந்து கரெக்டா இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல கணவன், மனைவி, குழந்தைங்க, யாருக்கும் ஒருத்தருக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரிச்சு இருக்காங்க அப்படின்னா அங்க என்ன பண்ண தேவையில்லை, சிசிடிவி கேமரா எல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ ஒரு கடை இருக்கு, அந்த கடையில ஒரு முதலாளி இருக்காரு, அவரு கீழே வந்து வேலை செய்யறவங்க இருக்காங்க. ஆனா அந்த கடை முதலாளி என்ன வைப்பாரு? சிசிடிவி கேமரா வைப்பாரா, வைக்க மாட்டாரா? ஏன் வைக்கிறாருங்க? அங்கே நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்ல, யாரோ ஒருத்தர், they are not related. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கிடையாது, ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. அங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு அந்த அனுசரிப்பு கிடையாது. சோ நாம பகவானோட எப்போ அனுசரிச்சு நடக்கிறோமோ, ஆனுக்குள்ளேன கிருஷ்ணா அனுசீலனம், கிருஷ்ணருக்கு சாதகமா நம்ம எப்ப நடக்கிறோமோ அப்போ நம்ம கண்காணிக்கப்பட தேவையில்லை. நம்மள கண்காணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ண சொன்னது நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மள கண்காணிக்கணும்னு அவசியம். ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே முக்தி அடைந்த ஆத்மாக்கள். அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் கிடையாது. அவங்க வந்து நான் அனுபவிக்கணும் தனியா வந்து அவங்க ஒரு பாவக்காரியம் செய்ய போறது கிடையாது. அதனால அவங்கள கண்காணிக்க அங்க பரமாத்மா கிடையாது.
பரமாத்மா எதுக்கு இருக்காரு? நம்மளை கண்காணிக்கிறதுக்காக இருக்கார், நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக இருக்கார். சரியா? பகவான் ஏகாத்மா. அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்சர் என்னவோ ரொம்ப ராங்கா இருந்தது. அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் விட்டுருங்க. இங்க எதுக்காக பரமாத்மா இருக்கார் அப்படின்னாக்க ஆத்மாவை கண்காணிக்கிறதுக்காக இங்க பரமாத்மா இருக்கார். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காகவும் நமக்கு அடுத்த உடல் கிடைக்கணும் இல்லையா? அதெல்லாம் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கார். சோ அதை வச்சுதான் நமக்கு அடுத்த பிறவி கொடுக்கணும். அதெல்லாம் பண்றதுக்காக பரமாத்மா இருக்கார். ஆனா ஆன்மீக உலகத்துல ஏகத்துவம் இருக்கு. ஏகத்துவம்னா பகவானுக்கு அனுசரணையா ஆத்மாக்கள் அங்க நடந்துக்கிறாங்க. பகவானுடைய விருப்பப்படிதான் அவங்க நடக்கிறாங்க. அவங்கள கண்காணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வீடு மாதிரி. கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ள சந்தேகம் கிடையாது, போட்டி பொறாமை கிடையாது. அப்படி இருந்த அந்த மாதிரியான ஒரு இடம்தான் ஆன்மீக உலகம். சரியா? அதனால நம்முடைய இதயத்துல பரமாத்மாவா இருக்கிறவர் க்ஷீரோதக சாயி விஷ்ணு, பிரபஞ்சத்தினுடைய பரமாத்மாவா இருக்கிறவர் கர்ப்போதக சாயி விஷ்ணு. ஓகேவா? மாதாஜி நம்மளால ரியலைஸ் பண்ண முடியல இல்ல மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி, என்ன சொல்றீங்க? புரிய வரல. இல்ல, பரமாத்மா எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறாரு, ஆனா கண்காணிக்கிறாரு. நம்மளால அத ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. ஆமா, நம்மளால ரியலைஸ் பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது, ரியலைஸ் பண்ண முடியும். அது வந்து சில சமயத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இந்த மாதிரி செய்திய உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்க. ஆனா அவருதான் அதான் சில பேர் அவரை வந்து மனசாட்சியா நினைச்சுக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, பரமாத்மா உள்ள இருக்கார், நம்மளை கண்காணிக்கிறார். சோ அது நமக்கு புரியாம இருக்கு. ஆனா கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம அதை புரிஞ்சுக்கிறோம். பரமாத்மா நமக்குள்ள இருக்கார், நம்மளை கண்காணிக்கிறார் அப்படின்னு புரியும் போது எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து ஒரு பக்தர்களா நடந்துப்போம். சில சமயத்துல கோயிலுக்கு போறப்ப மட்டும் திலக் போட்டுக்கிட்டு நெட்டிப்பாலை போட்டுக்கிட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறது, மற்ற சமயத்துல இதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஏதோ ஃபேஷனா இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆரம்பத்துல இதெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா பகவான் நமக்குள்ள இருக்கார் அப்படிங்கறத உணர்ந்தோம் அப்படின்னா எந்த இடத்துலயும் நம்ம எப்படி நடந்துப்போம்? ஒரு பக்தரா எப்பவுமே நடந்துப்போம். அப்படி நடந்துக்கலன்னா பரமாத்மாவோட இருப்ப நாம உணரலன்னு அர்த்தம். புரியுதா? பக்தர்கள் சங்கத்துல ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் காய்கறி வாங்க போகும்போது அந்த அம்மாட்ட சண்டை போடுறோம்னு வச்சுக்கோ, என்னம்மா இவ்வளவு விலை சொல்ற அப்படி இப்படி. நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வெளியில மக்கள்கிட்ட நம்ம வந்து சரியா பிஹேவ் பண்ணல அப்படின்னாக்க அப்போ பரமாத்மா உள்ள இருக்காரு அப்படிங்கறத நாம உணரல. ஏன் உணர மாட்டேங்கிறோம்? தூய பக்தர்கள். சொல்லுங்க மாதாஜி. லலிதா மாதாஜி. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கர்வம், ஈகோ. சோ பரமாத்மா இருக்கார் அப்படின்னு உணர்ந்தோம் அப்படின்னாக்க நம்ம பணிவோட நம்மளுடைய நிலை உணர்ந்து நம்ம வந்து எப்பவுமே நடந்துப்போம். அது உணராததுனால உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம பரமாத்மா தன்னுடைய இருப்பை எப்படி உணர்த்துறார் அப்படின்னா, இப்ப முதல்ல ஒரு தப்பு பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, மனசுல ஒரு கலக்கம் இருக்குமா இருக்காதா? இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது எங்கேருந்து வருது? பரமாத்மா தான் கொடுக்குறார். ஆனா அதை மீறி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண மாட்டார். ஓகே, உன்னுடைய விருப்பம். அந்த ஆரம்பத்துல ஒரு தவறு அப்படிங்கிறத அவர் உணர்த்துறார். இது தவறு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறார். அப்ப நம்மளே நினைப்போம், மனசுல எனக்கு படபடன்னு இருந்தது, அது பண்ணணுமா அப்படின்னு ஒரு படபடப்பு இருந்தது அப்படின்னு நம்மளே யோசிப்போம். ஆனா அதை மீறி நம்ம பண்ணோம். ஒரு எக்ஸாம் ஹால்ல உட்காந்து காப்பி அடிக்கிறாங்க, ஹாயா உட்காந்து காப்பி அடிப்பாங்களா? ஒரு பயம் இருக்கும், அந்த படபடப்பு இருக்கும். அப்படி உட்கார்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? தவறு செய்யறாங்க. ஆனா காப்பி அடிச்சு பழக்கம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிடும். அப்ப அவங்களுக்கு பயமே விட்டு போயிடும். இப்படித்தான் தவறுகள் நடக்குது. அதனால பரமாத்மா உள்ள இருக்கார் அப்படிங்கறத உணர்த்துறார். நாம உணராம என்ன செய்யறோம்? நம்ம காரியங்களை செய்யறோம். அதனாலதான் இப்பெல்லாம் நிறைய இடங்கள்ல நீங்கள் வந்து சிசிடிவி கேமராவின் கண்காணிப்புக்குள் இருக்கிறீர்கள். கேமரா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல, அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க? கேமராவுடைய கண்காணிப்புக்குள் இருக்கிறீர்கள் அப்படின்னு போட்டுறாங்க. அதே மாதிரி பகவத்கீதையில பகவான் சொல்றார், நீ வந்து என்னுடைய கண்காணிப்புல தான் இருக்க அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்லிடு. பரமாத்மாவா நான் உன்னுடைய இதயத்துல இருக்கேன். சர்வசிச்சாகம் விதி சன்னிவிஷ்டோ. நல்ல எக்ஸாம்பிள் மாதாஜி. ரொம்ப உங்க நெட் சரியில்லையா, இந்த நெட் சரியில்லையான்னு தெரியல.
யார் this பேசுறீங்க? is it. மாதாஜி இந்த உண்மையிலேயே இந்த சிசிடிவி எக்ஸாம்பிள் வந்து நெவர் இமேஜின். சூப்பர் சூப்பர். ஈஸியா புரியுது இல்லையா அந்த சிசிடிவி கேமரா எக்ஸாம்பிள்? அது கேமரா எங்க ஆமா இருக்குன்னு நமக்கு தெரியாது, கண்டிப்பா அதனால அவங்க எழுதியும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி பகவத்கீதையில பகவான் சொல்லிட்டார், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம். அவனுடைய இதயத்துல நான் பரமாத்மாவா இருக்கேன். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷார்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூட்டானி மாயையா. 2 ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு பரமாத்மாவா நமக்குள்ள இருக்காரு அப்படின்னு. அப்போ அதை உணர்ந்து நாம எப்படி செயல்படணும், அதுக்கேத்த மாதிரி நாம செயல்படணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கர்மா வேணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் கூட, ஒருத்தர் திருடணும்னா பேங்க்ல திருடுறதுக்கும் ஒரு கர்மா இருக்கணும், இல்லைன்னா டீ கடையில பண்ணுதான் திருடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இப்ப இந்த மாதிரி நம்ம 100 ரூபாய் தான் இருக்குன்னா நம்ம பெரிய இந்த டீலக்ஸ் ரூம்ல தங்க முடியாது, கர்மா வேணும். இப்ப இது வரைக்கும் பரமாத்மா மறந்துட்டு நம்ம கர்மானாலதான் அப்படி பண்ணிடுறோம். இல்ல நம்ம கர்மானாலதான் நம்ம வந்து ஒருத்தரும் வந்து இதயத்துல பரமாத்மா இருக்காருன்னு தெரிஞ்சாலும் நம்ம தப்பு பண்ணிடுறோம், மறந்துடுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் கர்மா தான் காரணமா மாதாஜி? ஆமாமா. ஹரே கிருஷ்ணா. பகவத் பக்தர்களுடைய சங்கம் படிக்கும் போது நமக்கு இந்த உண்மைகள் தெரிய வருது. பரமாத்மா பகவான் இருக்காரு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, பொருளுரை படிங்க மாதாஜி. அடுத்து சுதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் மற்ற எல்லா ஜீவன்களுக்கும் தலைவராக இருப்பதால் இங்கு அவர் ஜீவன் என்று விவரிக்கப்படுகிறார். வேதங்களில் அவர் மற்றெல்லா நித்தியர்களுக்கும் தலைவர் என்ற அர்த்தத்தில் நித்திய என்று விவரிக்கப்பட்டுள்ளார். ஜீவராசிகளுடனான பகவானின் உறவு தந்தைக்கும் மகன்களுக்கும் இடையில் உள்ளதை போன்றதாகும். மகன்களும் தந்தையும் உற்பத்தி செய்பவரான தந்தை அல்ல. எனவே மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்று பகவான் கர்வோதக சாயி விஷ்ணுவாக அல்லது ஹிரண்ய கர்ப்ப பரமாத்மாவாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் புகுந்து ஜட இயற்கையின் சூர்பையினில் ஜீவராசிகளை படைத்து அதை இயங்க செய்கிறார். இதை பகவத்கீதையில் 14.3 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் ஜட சிருஷ்டி அளிக்கப்படும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் பகவானின் உடலுக்குள் ஒடுங்கி விடுகின்றன. சிருஷ்டிக்கும் பின் மீண்டும் அவை ஜட சக்தியினுள் புகுத்தப்படுகின்றன. எனவே பௌதிக இருப்பில் ஜட சக்தியானது ஜீவராசிகளின் தாயை போல் காணப்படுகிறது. பகவான் தந்தையாவார். இயக்கம் உண்டாகும் பொழுது ஜீவராசிகள் காலத்திற்கும் சக்திக்கும் கீழ்ப்பட்டு அவைகளின் இயல்பான செயல்களை வெளிப்படைய செய்கின்றன. இவ்வாறாக பலவகைப்பட்ட ஜீவராசிகள் தோன்றுகின்றன. எனவே ஜட உலகின் எல்லா இயக்கங்களுக்கும் பகவானே முடிவான காரணமாக இருக்கிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த இடத்துல சிவபெருமான் பார்வதி இவங்கதான் வந்து ஜட சிருஷ்டி, அதாவது அதனுடைய தாய் தந்தையரா இருக்காங்க. பிரகிருதி அப்படின்னா பார்வதி, சிவபெருமான் வந்து விதையளிக்கக்கூடிய தந்தையா இங்க நாம பாக்குறோம். அவங்கதான் வந்து பிரபஞ்சத்துக்கு தாயும் தந்தையுமா இருக்காங்க. சோ பகவான் தான் தன்னை வந்து சிவபெருமானா குண அவதாரமா இருக்கு. சகேவ புருஷஸ்தஸ்மாத் அண்டம் நிர்வித்ய நிர்கதஹ சகஸ்ராரோ அந்திரிபாஹு அக்ஷ சகஸ்ரானான சீர்ஷபா. பகவான் மகாவிஷ்ணு காரண ஜலத்தில் பள்ளி கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வெளியேறி தன்மை ஹிரண்ய கர்ப்பராக பிரித்து கொண்டு ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் புகுந்து ஆயிரக்கணக்கான கால்கள், கரங்கள், வாய்கள் மற்றும் தலைகள் முதலியவைகளை கொண்ட விராட் ரூபத்தை மேற்கொண்டார். சோ இந்த ரூபங்கள் நாம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் உள்ள கிரக அமைப்புகள் பகவானுடைய விராட் ரூபத்தின் பிரபஞ்ச தோற்றத்தின் வெவ்வேறு பாகங்களாக அமைந்துள்ளன. அவை பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றன. ஏற்கனவே 2வது அத்தியாயத்துல நம்ம இதை பத்தி பார்த்தோம், ஆனாலும் திரும்ப இங்க அது சொல்லப்படுது. யஸ்யேஹாவாயவைர்லோகான் கல்பயந்தி மனிஷினக கட்ய ஆதிபீர் அதக சப்தோத்வம் ஜெகநாதிபிகி. பிரபஞ்சத்தில் உள்ள முழு கிரக அமைப்புகளும் பகவானுடைய பிரபஞ்ச உடலின் மேலும் கீழும் உள்ள வெவ்வேறு அங்கங்களின் தோற்றங்கள் என்று சிறந்த தத்துவவாதிகள் கற்பனை செய்து கொள்கின்றனர். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா?
படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கல்பயந்தி அல்லது கற்பனை என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். பகவான் விராட் பிரபஞ்ச தோற்றமானது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இரு கரங்களுடன் கூடிய உருவத்தை ஏற்க முடியாத மனோ தத்துவவாதிகளின் கற்பனை தோற்றமாகும். சிறந்த தத்துவவாதிகளால் கற்பனை செய்யப்படும் பிரபஞ்ச தோற்றமானது பகவானுடைய அம்சங்களில் ஒன்றாயிருப்பினும் அது ஏறக்குறைய கற்பனையானது தான். 7 உயர் கிரக அமைப்புகள் பிரபஞ்ச உருவத்தின் இடைக்கு மேலே அமைந்திருப்பதாகவும் தாழ்ந்த கிரக அமைப்புகள் இடைக்கு கீழே அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றன. இங்கு மனதிற் கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், பரமபுருஷர் தமது உடலின் ஒவ்வொரு பகுதியையும் அறிந்திருக்கிறார் என்பதும் அவரது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒன்றுமே படைப்பில் இல்லை என்பது ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டுதான் இருக்கு. 7 14 லோகங்கள், இந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள், இது எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. புருஷஸ்ய முகம் பிரம்ம சத்ரம் ஏதஸ்ய பாகவஹ ஊர்வோர் வைஷ்யோ பகவதஹ பதத்யாம் சூத்ரோ வியஜாயத. பிராமணர்கள் அவரது பகவான் வாயையும், சத்திரியர்கள் அவரது கரங்களையும், வைஷ்யர்கள் அவரது இடையையும் பிரதிநிதிக்கின்றனர். சூத்ரர்கள் அவரது கால்களில் இருந்து பிறக்கின்றனர். சோ வர்ணாசிரம தர்மம் இப்படித்தான் உருவாகுது. பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர அப்படிங்கிற வர்ணாசிரம தர்மத்துக்கு அடிப்படையா இருக்கிறது பகவானுடைய இந்த உருவம், பிரபஞ்ச ரூபம், அதாவது விராட் ரூபம். இது கற்பனையான உருவம், இது வந்து நித்தியமான உருவம் கிடையாது. உமா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன். எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷரின் பின்ன பகுதிகளை குறிப்பிடப்பட்டுள்ளனர். அது எப்படி என்பது இப்பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. நுண்ணறிவுள்ள பிரிவினர் பிராமணர்கள், நிர்வகிக்கும் பிரிவினர் சத்திரியர்கள், வணிகர் பிரிவினர் வைசியர்கள் மற்றும் தொழிலாளர் பிரிவினர் சூத்திரர்கள் ஆகிய மனித சமூகத்தின் 4 பிரிவினரும் பகவானுடைய உடலின் வெவ்வேறு பாகங்களில் உள்ளனர். உடலுக்கு சொந்தமான வாயும் கால்களும் உடலின் முக்கிய உறுப்புகள் தான் என்றாலும் வாய் அல்லது தலை கடமையில் கால்களை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதே சமயம் வாய், கால்கள், கரங்கள் மற்றும் தொடைகள் ஆகிய அனைத்தும் உடலின் முழுமைக்கு தேவையாக உள்ள வெவ்வேறு உறுப்புகள் ஆகும். வாய் பேசுவதற்காகவும் உண்பதற்காகவும் உள்ளது. கரங்கள் உடலின் பாதுகாப்பிற்காக உள்ளன. இடை உடலை பராமரிப்பதற்காக உள்ளது. எனவே சமூகத்தில் உள்ள நுண்ணறிவுள்ள பிரிவினர் சமூகத்தின் தன்மையை குறித்து பேச வேண்டும். யாகத்தின் பலன்களை குறித்து பேச வேண்டும். சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாகத்தின் பலன்களை ஏற்பதன் மூலம் பகவானின் பசி அடங்குகிறது. எனவே பிராமணர்கள் அல்லது நுண்ணறிவு படைத்த பிரிவினர் அத்தகைய யாகங்களை இயற்றுவதில் கை தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அத்துடன் தாழ்ந்த பிரிவினரும் அத்தகைய யாகங்களில் பங்கு பெற வேண்டும். பகவானை பற்றிய அறிவை பரப்புதல், அவரது உண்மையான இயற்கையை வெளிப்படுத்துதல் மற்றும் அவரது பின்ன பகுதிகளின் உண்மையான நிலையை விளக்குதல் ஆகியவை பகவானை போற்றுதற்குரிய வழிமுறைகள் ஆகும். இதுவே பேசும் புலனை பகவானுக்கு அர்ப்பணிக்கும் முறையாகும். எனவே பிராமணர்கள் வேதங்களை அறிவின் மூல பிறப்பிடத்தை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். வேதம் என்றால் அறிவு என்றும் அந்தம் என்றால் அதன் முடிவு என்றும் பொருள்படும். பகவத்கீதையின் படி பகவானே அனைத்திற்கும் மூலமாவார். அகம் சர்வஸ்ய பிரவக. இதனால் பகவானையும் அவருடன் நமக்குள்ள உறவையும் அறிந்து அந்த உறவுக்கு ஏற்றவாறு செயலாற்றுவதே அறிவின் முடிவாகும். வேதாந்தம் உடல் உறுப்புகள் உடலோடு உறவு கொண்டவையாகும். அதை போலவே பகவானுடன் தனக்குள்ள உறவை ஜீவராசி அறிய வேண்டும். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பரமபுருஷரோடு உள்ள உண்மையான உறவை அறியும் நோக்கத்திற்காகவே மனித வாழ்வு உள்ளது. இந்த உறவை அறியவில்லை ஆயின் மனித வாழ்வே வீண்தான். எனவே நுண்ணறிவு படைத்தவர்களான பிராமணர்கள் பகவானோடு நமக்குள்ள உறவை பற்றிய இவ்வறிவை பரவலாக பிரச்சாரம் செய்து
பாமர மக்களுக்கு வழிகாட்டி அவர்களை நல்வழிக்கு திரும்பும் பொறுப்பை உடையவர்கள் ஆவர். ஜீவராசிகள் இந்நோக்கத்தை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டுள்ள பிராமணர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது நிர்வகிக்கும் பிரிவினரின் பொறுப்பாகும். வணிகர் பிரிவினர் உணவு தானியங்களை உற்பத்தி செய்து அவற்றை மனித சமூகம் முழுவதற்கும் விநியோகிப்பதுடன் பசுக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்கள் ஆவர். இதனால் போதுமான பாலையும் பால் தயாரிப்புகளையும் மக்களால் பெற முடியும். இப்பொருட்களால் மட்டுமே முறையான ஆரோக்கியத்தையும் பரம சத்தியத்தை பற்றிய அறிவையும் அதன் மூலம் சிறந்ததொரு நாகரிகத்தை பராமரிப்பதற்கு ஏற்ற புத்தியையும் அளிக்க முடியும். மேலும் நுண்ணறிவு அற்றவர்களும் பொருளாதார சக்தி அற்றவர்களுமான தொழிலாளர் பிரிவினரும் மற்ற பிரிவினருக்கு தங்கள் உடல் உழைப்பை வழங்குவதன் மூலமாக நன்மை அடையலாம். எனவே பகவானோடு தொடர்பு கொண்டுள்ளதால் பிரபஞ்சம் ஒரு முழுமையான அண்டமாக விளங்குகிறது. பகவானுடனான இவ்வுறவு இல்லாமல் மனித சமூகம் முழுவதும் குழப்பமடைந்து அமைதியும் செழுமையும் அற்றதாகவே இருக்கும். இது வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிராமணோ செயமுகம் ஆசித் பாகு ராஜன்ய கிருதஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. எப்படி ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படிங்கறது நாம இங்க எவ்வளவு தெளிவா பிரபுபாத் நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த மாதிரி உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் முக்கியமானதுதான் அப்படின்னாலும் தலை அப்படின்னு வரும்போது அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? தலை இல்லாம அப்புறம் அந்த உடல் என்ன ஆயிடும்? தலைமை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த உடல் அதுக்கு வேற பேர் வச்சிருவாங்க இல்லையா? ஆனா கால்கள் இல்லாம போனா கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, உடல் இயங்கும். ஆனா தலை இல்லாம போச்சுன்னா உடல் இயங்க முடியாது. அதனால பிராமணர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பிராமணர்கள் எப்படி இருக்கணும்? வேத சாஸ்திரங்களை நல்லா தெரிஞ்சிருக்கணும். வேத அந்தம், வேதம்னா அறிவு, அந்தம்னா முடிவு. வேதங்களுடைய முடிவு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் பகவத்கீதையில பகவான் சொல்றார் 15:15. சர்வசே சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் ச வேதேஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம் அப்படின்னு சொல்றேன். அதனால வேதம் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியணும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மூல முழுமுதற் கடவுள், அவருக்கு சேவை செய்யறதுதான் நம்மளுடைய ஒரே கடமை அப்படிங்கிறத யார் தெளிவா சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க வேதாந்தம் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். மற்ற மந்திர தந்திரங்கள்லாம் சொல்லி இந்த விஷயம் தெரியல அப்படின்னா அவங்க உண்மையான பிராமணர்கள்னு ஒத்துக்க முடியாது. சோ அதனால இங்க வைசியர்கள் தங்களுடைய கடமையான சத்திரியர்கள் அவங்க கடமை என்ன அப்படின்னா இந்த பிராமணர்களை பாதுகாக்கணும். இது நம்ம ராமாயணத்துல பார்க்கலாம். எங்க பார்த்தோம்? ராமாயணத்துல என்ன லீலையில நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம்? பிராமணர்களை காப்பாற்ற வேண்டியது சத்திரியர்களுடைய கடமை அப்படிங்கிறது. ஆரண்ய காண்டத்துல ராமர் ஆரண்ய காண்டத்துல ராமர் அசுரர்களை அழிக்கிறார். அதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரருடைய வெரி குட். விஸ்வாமித்திரர் என்ன பண்றார்? தாடகையை வதம் பண்றதுக்கு விஸ்வாமித்திரரால முடியாதா? அவருக்கு மந்திர சக்தி இல்லையா? மந்திர சக்தியால ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணலாம்? தாடகையை வதம் பண்ணலாம். ஆனா அவர் அந்த காரியத்தை பண்ணல. அதை பண்ண வேண்டியது யாரு? சத்திரியன். அதனால அவர் என்ன பண்றாரு? நாங்க யாகம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த யாகத்துக்கு இடையூறு வருது, அந்த யாகத்துல அந்த இடையூறை தடுக்கிறதுக்கு ஒரு சத்திரியனான நீ வரணும் அப்படின்னு சொல்லி ராமரை அழைச்சிட்டு போற. அவரே பண்ணலாம், அத ஒரு மந்திரம் சொல்லி தாடகையை அவர் வதம் பண்ணலாம். ஆனா அவர் அதை பண்ணல. பிராமணர் தன்னுடைய காரியத்தை பண்றார். சத்திரியரான ராமர் அங்க என்ன பண்றார்? தாடகையை வதம் பண்ணி அந்த யாகத்தை சரியான முறையில நிறைவேறதுக்கு உதவி செய்யறார். அப்போ அந்த யாகத்துக்கு தேவையான அந்த பாகங்கள் எல்லாம் அந்த ஆகுதியில போட வேண்டியது, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தானியங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? ஒரு வைசியருடைய கடமை. அப்போ இந்த மாதிரி மந்திர தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாது, சத்திரியர்களா இருக்கக்கூடிய அந்த தகுதியும் கிடையாது, வைசியர்களாவும் எங்களால செயல்பட முடியாது அப்படின்னு இருக்கிற ஒரு பிரிவினர் என்ன செய்யணும்? மற்ற 3 பிரிவினருக்கும் உதவி செய்யணும். அவங்கதான் சூத்திரர்கள். ஆக இந்த ஒத்துழைப்பு, தலை, கைகள், இடுப்பு, கால் இதெல்லாம் ஒத்துழைக்கும் போது உடல் எப்படி இருக்கும்? சீரா இயங்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? இந்த ஒத்துழைப்பே கிடையாது. தலையே என்ன ஆச்சு? இப்போ அறிவு அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? வேத அறிவையா எடுத்துக்கிறோம்? கிடையாது. அறிவுங்கிறதே இல்லாம எது அறிவு இல்லையோ அது அறிவா ஏத்துட்டு இருக்கோம்.
அவித்யையே இன்னைக்கு வித்யாவா ஏத்துக்கிட்டோம். அதனால வந்த பிரச்சனை தான் இத்தனை குழப்பங்களும். அதனால இப்போ வழிகாட்டக்கூடிய சரியான பிராமணர்கள் கிடையாது, பாதுகாக்க வேண்டிய சத்திரியர்கள் கிடையாது, உணவு தானியங்களையும் பசுக்களையும் பராமரிக்க வேண்டிய வைஷ்யர்கள் கிடையாது, முழுக்க சூத்திரர்கள். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே சூத்திரர்கள். கலவு சூத்திர சம்பவா அப்படின்னு சாஸ்திரம் பாகவதத்துல சொல்லிருக்கு. கலியுகத்துல எல்லாருமே சூத்திரர்கள் தான் அப்படின்னு. ஆனா இப்ப என்ன தயாரிப்பு ரொம்ப மும்மரமா இருக்கு பாத்தீங்கன்னா, பிரபுபாதர் வந்து பாலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பசுவினுடைய பால் நம்ம மூளைக்கு வந்து அவ்வளவு உதவிகரமா இருக்கக்கூடியது, நம்ம ஆரோக்கியத்துக்கு அத்தனை உதவி செய்யக்கூடியது. நல்ல பால் கிடைக்கும் போது சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். நுண் திசுக்கள் அப்படிங்கிறார். மூளையினுடைய நுண் திசுக்கள் சரியா செயல்படணும் அப்படின்னா பசுவினுடைய பால் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றார். ஆனா இன்னைக்கு சாராய கடைகள், மது விற்பனை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அழகழகா யாராவது ஏர்போர்ட் எல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு அனுபவம். அந்த ஏர்போர்ட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி பெருசு பெருசா அடுக்கி வச்சிருக்காங்க. வெளியில வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா கலர் கலரா பாட்டில் லைட் எல்லாம் போட்டு நிறைய அடுக்கி வச்சு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அங்கேயே உட்கார்ந்து அப்படியே அதை அப்படியே ஸ்டைலா அருந்துறது. இதுக்கெல்லாம் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. பால், பாக்கெட் பால் வாயிலே வைக்க முடியல. அது என்ன, அதுவும் மாயாப்பூர்ல இருந்துட்டு இங்க வந்து பாலே மறந்து போயிடும் போல இருக்கு. பால் குடிக்கணும்னே தோணல. அங்க மாயாப்பூர்ல மாடு கறந்து கொண்டு வந்து அழகா பால் கொடுத்துட்டு போவாங்க. அந்த ஆடை எடுத்து வச்சு அதுல நாங்க வந்து வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கிக்குவோம். அந்த அளவுக்கு பால் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். பால் சுவையா இருக்கும். அந்த பால்ல சக்கரை போடணுங்கிற அவசியமே கிடையாது. நேச்சுரல் டேஸ்டே அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பால். அப்பாடி, பாலோட அருமை மாயாப்பூர்ல புரிஞ்சுது. வேற கிருஷ்ணரை புரிஞ்சோமோ புரியலையோ பாலோட அருமை புரிஞ்சுதுன்னு நினைச்சேன். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இங்க பால், பாக்கெட் பால் வாங்கி குடிக்கிறது, ஐயோ அது பால் மாதிரியே இல்லை, நான் பால் குடிக்கிறதே விட்டுட்டேன், இங்க வந்து போதும் பாலே வேண்டாம் அப்படின்னு. ஆனா இந்த சாராயம் மற்ற விஷயங்கள்ல விற்பனைய கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ரொம்ப உற்சாகமா அதை வந்து நல்ல முறையில தயாரிச்சு அதை மக்களுக்கு தாராளமா விநியோகம் பண்றாங்க. ஸோ நல்ல பசும்பால் கிடைக்கிறது, நாட்டு பசும்பால் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆக இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு இருக்கிறதுக்காகத்தான் பகவான் வந்து இந்த மாதிரி படைச்சிருக்கார். அடுத்து கிரகங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். சயேவ புருஷஸ்தஸ்மாத் அண்டம் நிர்வித்ய நிர்கதக சகஸ்ரோ அங்கிரி பாஹோ அக்ஷ சகஸ்ரானன. இதுதான் இப்ப படிச்சோம் இல்லையா? இது படிக்கணும் மாதாஜி. 38 பதம். 38 படிக்கணும். 38 பூர்லோக கல்பிதக பத்யாம் புனர்லோகோஸ்ய நாபிதக கிருதா ஸ்வர்க ஸ்வர்லோக உரசா மகர்லோகோ மகாத்மனக. மொழிபெயர்ப்பு. பூமி படுகை வரையில் உள்ள கீழான கிரக அமைப்புகள் அவரது பகவானின் பாதங்களில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. புவர் லோகத்திலிருந்து துவங்கும் மத்திய கிரக அமைப்புகள் அவரது நாபியில் அமைந்திருக்கின்றன. மேலும் தேவர்களாலும் சீரிய நற்பண்புகள் கொண்ட முனிவர்களாலும் ஞானிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இன்னும் மேலான கிரக அமைப்புகள் பரமபுருஷரின் மார்பில் அமைந்துள்ளன. அடுத்து அகாமடேஷன், ஹோட்டல் ரூம் அகாமடேஷன். முன்னாடி பார்த்தது நம்முடைய குவாலிஃபிகேஷன், அடுத்தது அகாமடேஷன். ஸோ பூமிக்கு கீழே, பூலோகத்துக்கு கீழே இருக்கிற லோகங்கள் என்னென்ன லோகங்கள் யாராவது சொல்ல முடியுமா? அதல விதல சுதல தலாதல தலாதல அதலம் பதலம் சுதலம் பாதாளம் அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாள. இந்த கிரக அமைப்புகள் கீழே இருக்கு. இது பகவானுடைய பாதங்கள்ல இருந்து தொடங்கி அப்படி வருது, இடுப்பு வரைக்கும் வருது. ஓகேவா? பொருளுரை மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். இப்பிரபஞ்சத்திற்குள் 14 கிரக அமைப்புகள் உள்ளன. கீழான அமைப்புகள் பூர்லோகம் என்றும் மத்திய அமைப்புகள் புவர்லோகம் என்றும் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரக அமைப்பாகிய பிரம்மலோகம் வரையுள்ள உயர் கிரக அமைப்புகள் ஸ்வர்லோகம் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவை அனைத்தும் பகவானின் உடலில் அமைந்திருப்பதால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் பகவானோடு உறவு கொண்டு உள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.
கிரிவாயாம் ஜனலோகோஸ்ய தபோலோகஸ்தனஸ்த்வயாத் மூர்த்வி சத்யலோகஸ்து பிரம்மலோக சனாதனக. பகவானுடைய மார்பின் முற்பகுதியிலிருந்து அவரது பிரபஞ்ச உருவத்தின் கழுத்து வரையில் உள்ள ஜனலோகம் மற்றும் தபோலோகம் என்ற பெயர்களை கொண்ட கிரக அமைப்புகள் அமைந்துள்ளன. ஆனால் மிக உயர்ந்த கிரக அமைப்புகள், ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஆனால் மிக உயர்ந்த கிரக அமைப்பான சத்தியலோகம் அவ்வுருவத்தின் தலை மீது அமைந்துள்ளது. ஆனால் ஆன்மீக கிரகங்கள் நித்தியமானவை ஆகும். சோ இது வரைக்கும் இருக்கிறது பௌதீக அமைப்பு. இது எதுவுமே ஆன்மீகம் கிடையாது. இந்த 14 லோகங்களும் ஆன்மீகமான இடங்கள் கிடையாது. எது வரைக்கும்? பிரம்மலோகம் வரைக்குமே பௌதிக உலகங்கள் தான், ஜட உலகம் தான். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜடவானத்திற்கு அப்பால் அமைந்துள்ள ஆன்மீக உலகங்களை பற்றி நாம் பன்முறை விவாதித்திருக்கிறோம். அந்த விளக்கம் இப்பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சனாதன எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். நித்திய தன்மையை பற்றிய இதே கருத்து பகவத்கீதையில் 8.20 சொல்லப்பட்டுள்ளது. ஜட படைப்பிற்கு அப்பால் ஆன்மீக வெளி உள்ளதென்றும் அங்குள்ள அனைத்தும் நித்தியமானவை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சில சமயங்களில் பிரம்மா வாழும் உலகமான சத்தியலோகம் பிரம்மலோகம் என்று கூட அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பிரம்மலோகம் சத்தியலோக கிரக அமைப்போடு ஒன்றானதல்ல. இந்த பிரம்மலோகம் நித்தியமானதாகும். ஆனால் சத்தியலோக கிரக அமைப்பு நித்தியமானது அல்ல. மேலும் இவ்விரண்டையும் வேறுபடுத்தி காண்பதற்காக சனாதன எனும் சொல் இவ்விஷயத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஜீவகோஸ்வாமிக்கு இணங்க இந்த பிரம்மலோகம் பிரம்மம் அல்லது பரமபுருஷரின் உலகமாகும். ஆன்மீக வெளியில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் பகவானுக்கு நிகரானவை ஆகும். பகவான் முற்றிலும் ஆன்மீகமானவராகவும் எல்லையற்றவராகவும் இருப்பதால் அவரது நாமம், புகழ், பெருமைகள், இயல்புகள் மற்றும் லீலைகளை போன்றவை அனைத்தும் அவரிலிருந்து வேறானவை அல்ல. இதனால் பகவானின் ராஜ்யத்தில் உள்ள கிரகங்கள் அவரிலிருந்து வேறானவை அல்ல. அக்கிரகங்களில் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு கிடையாது. ஜட உலகில் நாம் அனுபவிப்பதை போன்ற காலத்தின் ஆதிக்கமும் அங்கு கிடையாது. அது மட்டுமல்லாமல் பிரம்மலோகத்தில் உள்ள கிரகங்கள் ஆன்மீகமானவையாக இருப்பதால் அவை அழிவுக்கு உட்படுவதே இல்லை. ஆன்மீகமான கிரகங்களில் இருக்கும் பலதரப்பட்ட நிலைகளும் கூட பகவானோடு ஒன்றானவையே. இதனால் பலவகைப்பட்ட ஆன்மீக நிலையை கொண்ட அந்த சனாதன சூழ்நிலையில் ஏகம் ஏவா விதீயம் என்ற சூத்திரம், அந்த சனாதன என்ற சூத்திரம் முழுமையாக உணரப்படுகிறது. இந்த ஜட உலகம் பகவானுடைய ஆன்மீக ராஜ்யத்தின் நிழலை போன்றதாகும். எனவே இது நித்தியமானது அல்ல. இருமையை ஆன்மீகம் மற்றும் ஜடம் கொண்ட ஜட உலகில் உள்ள பலவகைப்பட்ட நிலையை ஆன்மீக உலகில் உள்ளதோடு ஒப்பிட முடியாது. அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் நிழலாக உள்ள இவ்வுலகின் சூழ்நிலைகள் ஆன்மீக உலகில் இருப்பவைகளுக்கு சமமானவை என்று புத்தியில் தாழ்ந்தவர்கள் சில சமயங்களில் தப்பாக எண்ணுகின்றனர். இதனால் பகவானையும் அவரது ஜட உலக லீலைகளையும் பந்தப்பட்ட ஆத்மாக்களோடும் அவர்களின் செயல்களோடும் ஒன்றானது என்று தப்பாக எண்ணிவிடுகின்றனர். இத்தகைய புத்தியில் தாழ்ந்த மனிதர்களை பகவான் பகவத்கீதையில் 9.11 தூஷிக்கிறார். அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனும் ஆஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். பகவான் அவதரித்து வரும் பொழுதெல்லாம் அவரது முழுமையான அந்தரங்க சக்தியால் ஆத்மமாயா அவ்வாறு செய்கிறார். ஆனால் புத்தியில் தாழ்ந்தவர்கள் அவரை ஜட படைப்புகளுக்கு உட்பட்டவர்களுள் ஒருவர் என்று தப்பாக எண்ணிவிடுகின்றனர். எனவே பிரம்மலோகம் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது வைகுண்டம் என்று ஸ்ரீதர் சுவாமி கூறுகிறார். பகவானின் ராஜ்யமான இது நித்தியமானது, சனாதனம் ஆகும். எனவே இது மேலே விவரிக்கப்பட்டுள்ள ஜட படைப்புகளுக்கு ஒப்பானது அல்ல என்று கூறுகிறார். பகவானுடைய விராட் பிரபஞ்ச உருவம் ஜட உலகுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கற்பனையாகும். இதற்கும் ஆன்மீக உலகம் அல்லது பகவானின் ராஜ்யத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல இன்னொருத்தர நம்ம பார்க்கணும். லாஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா மூர்த்தபிகி சத்தியலோகஸ்து பிரம்மலோக சனாதனக அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்கான விளக்கம் பிரபுபாதர் கொடுத்திருக்கார். சத்தியலோகம் அப்படிங்கிறதும் பிரம்மலோகம்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்கு அடுத்த வார்த்தை பிரம்மலோகம் அப்படிங்கிறது சனாதன அப்படிங்கிற வார்த்தையோட வரும்போது அது ஆன்மீக உலகங்களை குறிக்கிறது, பகவானுடைய ஆன்மீக உலகத்தை குறிக்குது. இந்த பிரம்மலோகம்ங்கிற வார்த்தை இந்த ஜட உலகத்துல இருக்கிற பிரம்மலோகத்தை குறிக்கிறது கிடையாது அப்படிங்கிறத பிரபுபாதர் நமக்கு கிளாரிஃபை பண்றாரு. இதுக்கு ஸ்ரீதர சுவாமிகளுடைய கருத்தை பிரபுபாதர் சொல்லியிருக்கார். இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அழிவுக்கு உட்பட்டவை, படைக்கப்படுது, அழிக்கப்படுது.
ஆனா ஆன்மீக உலகங்கள் படைக்கப்படுறதும் கிடையாது, அழிக்கப்படுறதும் கிடையாது. அதனால அவை சனாதன அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய பகவானும் சனாதன, அங்க இருக்கிற பக்தர்களும் சனாதன, பகவானுடைய பக்தி தொண்டும் அங்க சனாதன. அதனால்தான் நம்மளுடைய தர்மம் சனாதன தர்மம், நித்தியமான தர்மம். இதுக்கு அழிவே கிடையாது. இந்த ஜட உலகத்துல ஒரு பக்தன் உண்மையான தூய்மையான பக்திய பகவானுக்கு செலுத்தினார் அப்படின்னா அது சனாதன. ஏன்னா அது அழிய போறதே கிடையாது. இந்த ஜட உலகத்துல செய்தாலும் திரும்ப ஆன்மீக உலகத்துக்கும் போய் அவர் அதையத்தான் செய்ய போறார். அதனால அது சனாதன அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற கிரகங்கள் இதெல்லாமே அழிவுக்கு உட்பட்டது. சோ அதனால இந்த ஸ்லோகத்துல இத குறிச்சுக்கோங்க. இங்க பிரம்மலோக சனாதன, அந்த பிரம்மலோக அப்படிங்கிறது ஆன்மீக உலகங்கள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அதே பகவான், ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய பகவான் இந்த ஜட உலகத்துக்கு தன்னுடைய லீலைகளை செய்யும் போது பகவானும் நம்மள மாதிரி 3 குணங்களுக்கு உட்பட்டவர். அவரும் வருத்தப்படுறார், அவரும் அழுகிறார், அவருக்கும் பசிக்குது, அவருக்கும் கோபம் வருது, அவரும் சண்டை போடுறார். அதனால அவரும் நாமளும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதனால்தான் அவஜானந்தி மா மூடா, மூடர்கள் தான் பகவானே நம்மளையும் ஒன்னா நினைப்பாங்க அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. தத்கட்யாம் சாதனம் கிளிப்பம் ஊருபியாம் விதளம் விபோகு ஜானுபியாம் சுதலம் சுத்தம் ஜங்காபியாம் தூதலாதலம் மகாதலம் தூ குல்பாபியாம் பிரபதாபியாம் ரசாதலம் பாதாளம் பாத தலன இதே லோகமயப்புமான். எனது அருமை புதல்வனே நாரதா, மொத்தமுள்ள 14 கிரக அமைப்புகளில் 7 கீழான கிரக அமைப்புகள் என்பதை என்னிடமிருந்து அறிவாயாக. அதளம் என்றறியப்படும் முதல் கிரக அமைப்பு இடுப்பின் மீது அமைந்துள்ளது. 2வதான விதலம் தொடைகளின் மீது அமைந்துள்ளது. 3வதான சுதலம் முழங்கால்களின் மீதும், 4வதான தலாதலம் முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடைப்பட்ட பாகத்திலும், 5வதான மகாதளம் கணுக்காலின் மீதும், 6வதான ரசாதலம் பாதங்களின் மேற்பகுதியிலும் மற்றும் 7வதான பாதாளம் உள்ளங்கால்களிலும் அமைந்திருக்கின்றன. இவ்வாறாக பகவானின் விராட் ரூபம் எல்லா கிரக அமைப்புகளாலும் நிரப்பப்பட்டுள்ளது. சோ இதை நம்ம ஏற்கனவே 2வது சாப்டர்லயும் படிச்சிருக்கோம். திரும்ப பிரம்மா நாரதருக்கு இதை விவரிக்கிறார். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. வானவெளியில் 14 பிரிவுகளை கொண்ட கிரக அமைப்புகள் உள்ளன என்னும் தகவலை நவீன சாகச வீரர்கள், விண்வெளி பயணிகள் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். பூர்லோகம் என்று அழைக்கப்படும் மண்ணுலக கிரக அமைப்பிலிருந்துதான் நிலைமை கணக்கிடப்படுகிறது. பூர்லோகத்திற்கு மேலே இருப்பது புவர்லோகமாகும். மேலும் மிக உயர்ந்த கிரக அமைப்பு சத்தியலோகம் என்று அழைக்கப்படுகிறது. இவைதான் 7 மேல் லோகங்கள் அல்லது கிரக அமைப்புகளாகும். அவ்வாறே அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் மற்றும் பாதாளம் எனப்படும் 7 கீழ் லோகங்கள் அல்லது கிரக அமைப்புகளும் உள்ளன. இக்கிரக அமைப்புகள் அனைத்தும் பிரபஞ்சம் முழுவதிலும் தூவப்பட்டுள்ளன. இப்பிரபஞ்சத்தின் பரப்பளவு 40 லட்சம் சதுர மைல்களாகும். நவீன விண்வெளி பயணிகளால் பூமியிலிருந்து சில ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் மட்டுமே பிரயாணம் செய்ய முடியும். இதனால் விண்வெளியில் பிரயாணம் செய்ய அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பரந்த சமுத்திரத்தின் கரையில் உள்ள ஒரு குழந்தையின் விளையாட்டை போன்றதாகும். சந்திரன் மேலே உள்ள கிரக அமைப்பின் 3வது நிலையில் அமைந்திருக்கிறது. பரந்த ஜடவெளியில் தூவப்பட்டுள்ள பல்வேறு கிரகங்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் 5ஆம் காண்டத்தில் இருந்து நம்மால் அறிய முடியும். நாம் வாழும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் உள்ளன. இந்த ஜட பிரபஞ்சங்கள் அனைத்தும் ஆன்மீக வெளியின் ஓர் அற்பமான பகுதியை மட்டுமே கொண்டதாகும். இந்த ஆன்மீக வெளியானது மேலே சனாதன பிரம்மலோகம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷர் பின்வரும் பகவத்கீதையின் 8.16 பதத்தில் நுண்ணறிவு படைத்த மனிதர்களை தமது ஆன்மீக உலகிற்கு திரும்பி வருமாறு அன்போடு அழைக்கிறார். ஆப்ரம்ம புவனா லோகா புவர் ஆவர்தனோ அர்ஜுனா மாம் உபேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. மேலே விளக்கப்பட்டுள்ளதை போல் நித்தியமான பிரம்ம லோகத்திற்கு சற்று கீழே சத்தியலோகம் அமைந்துள்ளது.
பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான இந்த சத்தியலோகம் முதலான அனைத்து கிரகங்களும் பௌதீகமானவையே ஆகும். இத்தகைய பல்வேறு ஜட கிரகங்களுள் எக்கிரகத்தில் ஒருவன் இருந்தாலும் அவன் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் என்னும் ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான். ஆனால் பகவானின் ராஜ்யமான நித்திய பிரம்மலோகத்தின் சனாதனமான சூழ்நிலைக்குள் ஒருவன் நுழையும் போது மேற்குறிப்பிட்ட எல்லா ஜட வேதனைகளிலிருந்தும் பூரண விடுதலை பெற முடியும். எனவே மனோ தத்துவவாதிகளும் யோகிகளும் அடைய விரும்பும் முக்தி பகவத் பக்தனாக ஒருவன் மாறும் பொழுது மட்டுமே சாத்தியமாக கூடியதாகும். பக்தர் அல்லாத எவரும் பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. பக்தி தொண்டினால் மட்டுமே பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழையலாம். எனவே மனோ தத்துவவாதிகளும் யோகிகளும் உண்மையாகவே முக்தியை அடைவதற்கு முன்பாக முதலில் பக்தி மார்க்கத்தால் கவரப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. இங்க வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான மக்களுக்கும் இங்க நமக்கு வாய்ப்பு இருக்கு. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நீ விஞ்ஞானியா, பாகவதம் படி. பெரிய விஞ்ஞானியா, பாகவதம் படிச்சு என்ன தெரிஞ்சுக்கோ, முதல்ல இந்த மாதிரி 14 கிரக அமைப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. நீ இங்கேருந்து குழந்தை விளையாட்டு சொல்ற, நீ வந்து சமுத்திரத்தோட கரையில ஒரு குழந்தை உட்காந்து விளையாடிட்டு நான் சமுத்திரத்தையே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சமுத்திரத்துடைய ஆழம் தெரியுமா, அகலம் தெரியுமா, அதுல என்ன இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? நீ கரையில கொஞ்ச நேரம் அந்த மண்ணில் வந்து ஒரு சின்ன வீடு கட்டி விளையாடணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நிலா இருக்கிற இந்த கிரகங்களை மட்டும்தான் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த நிலா, சூரியன் இதெல்லாமே வந்து சொர்க்கலோகங்களை சேர்ந்தது, சொர்க்கலோகத்தினுடைய பல பிரிவுகள். சோ அந்த மாதிரி அது வரைக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னது, முட்டாள்தனம். அதே மாதிரி ஒவ்வொரு மதங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட அளவான டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. இப்போ நீங்க கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சொர்க்கலோகங்களை சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கும் அது வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கு மேல அவங்களுக்கு விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி மற்ற மதங்களை எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்களுக்கும் அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல அவங்களுக்கும் கிடையாது. அவங்களும் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அப்படிங்கிறவர் மிகப்பெரியவர், நாம வந்து இந்த மாதிரி இந்த தர்மத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா நாம சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்றதுன்னா இங்கேருந்து 3வது ஸ்டாப்பிங் தான். பூர்லோகத்துல நம்ம பூமியில இருந்து 3rd ஸ்டாப்பிங் இல்லையா, பூர் புவர் ஸ்வர்கலோ. அந்த 3rd ஸ்டாப்பிங் வரைக்கும் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நான் மொத்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நாம வந்து மிஸ்டர் ஃப்ராக் மாதிரி இல்லையா. நம்ம கணத்து தவளையை பத்தி பார்த்தோம் இல்லையா, அது அட்லாண்டிக் சமுதிரத்தை பத்தி சொல்லும்போது இவ்வளவு பெருசா இவ்வளவு பெருசா இவ்வளவு பெருசான்னு ஊதி வெடிச்ச மாதிரி பாகவதத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் எப்படி இதை படைச்சிருக்கார், எத்தனை கிரக அமைப்புகள் இருக்கு, இந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குங்கிறது சொல்றேன். இந்த எண்ணற்ற பிரபஞ்சங்கள்ல இந்த மாதிரி எண்ணற்ற ஜீவராசிகளும் இருக்காங்க. அதனால்தான் பிரம்மாண்ட பிரமிதே கோணே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்திலதா பீஜ அப்படின்னு சொல்லப்பட்டு, இந்த பிரம்மாண்டத்துல நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம், ஒரு அண்டத்துல இருந்து இன்னொரு அண்டத்துக்கு நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். சோ இந்த பிரம்மலோகத்தை அடையணும் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா சொர்க்கலோகத்தை அடையறதுக்கே நம்ம என்ன செஞ்சிருக்கணும், புண்ணிய காரியங்கள் செய்யணும் இல்லையா. பல்வேறு யாகங்கள் புண்ணிய காரியங்கள் செஞ்சாதான் சொர்க்கலோகத்தையே அடைய முடியும். அதுக்கு மேலெல்லாம் முனிவர்கள் தபஸ்விகள் இருக்கிற இடம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்தை அடையணும்னா அவ்வளவு விரதங்கள் அவ்வளவு செஞ்சிருக்கணும். அவ்வளவு செஞ்சும் என்ன கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை எங்க கிடையாது. பிரம்ம புவனாலோக புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனன், அந்த எழுத்துல அந்த ஸ்லோகத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா இருக்கு, புவர்னு இருக்கு, புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனன். அடுத்த லைன்ல என்ன சொல்றார், மாம் உபயத்தியத்து கவுந்தைய புனர்ஜென்மன வித்தியத்தை அப்படின்ட்டு, என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு புனர்ஜென்மம் கிடையாது அப்படின்ட்டு. அதனால இருக்கிற ஒரு வாழ்க்கைய பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை சொல்லி அவருக்கு சேவை செஞ்சு பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடையிறவங்க புத்திசாலிகளா, இல்லைன்னா இந்த பௌதிக உலகத்திலேயே சுத்திட்டு இருக்கிறதுக்காக பல பல காரியங்கள் செஞ்சு அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகி திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு அப்படின்னு போய் மாட்டிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா. அதனால்தான் புத்திசாலிகளை பகவான் அழைக்கிறார் அப்படின்னு பிரபுபா சொல்றார். ஏன்னா கலியுகத்துல ரொம்ப சுலபமான வழிமுறை, சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கிற வழிமுறை நாம சங்கீர்த்தனம் நாம ஜபம்ங்கிற வழிமுறை ரொம்ப சுலபமானது. நாம அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பா பகவானுடைய ராஜ்யத்தை நம்மளால அடைய முடியும். இன்னைக்கு நாம இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள்?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இப்ப இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போயிடுறோம். ஆனா ஏற்கனவே ஆன்மீக உலகத்துல இருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறப்ப நம்ம திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட மாட்டோம்ல அப்படின்னு ஒரு அதுக்கு பிரபுபாதா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீ வந்து ஒரு தடவை தப்பு பண்ணிட்ட, திரும்ப என்ன பண்ண மாட்ட, தவறு செய்ய மாட்ட. ஒரு தடவை தவறு செஞ்சுட்டோம், அதனால திரும்ப நாம தவறு செய்ய மாட்டோம். இப்போ நம்ம புரிஞ்சிருச்சு இல்லையா? இது எப்படி அப்படின்னாக்க, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க சின்ன வயசுல உங்க ஃப்ரெண்டை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க உங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. இப்போ நீங்க அவங்கள பாக்குறீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு இத்தனை வருஷங்கள் நாம பிரிஞ்சு இருந்தது பெருசா இருக்குமா, இல்ல இப்ப அவங்களோட சேர்ந்து இருக்கிறது பெருசா இருக்குமா? பிரிஞ்சு இருந்தா பெருசா இருக்கும். அதெல்லாம் பெருசா இருக்காது. இப்ப பார்த்த உடனே நமக்கு அதே மாதிரி அதே உணர்வு வந்துரும். நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம் அதே உணர்வு நமக்கு டக்குன்னு வந்திருக்கும். நம்ம உணர்வு அப்படி வந்துரும். அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு நமக்கு உடனே வந்துரும். அந்த மாதிரி ஆன்மீக உலகத்துக்கு போன உடனே நமக்கு இது வந்து ஒரு க்ஷண நேரம் மாதிரி நமக்கு பகவானுடைய ஒரு மூச்சு தானே. அவருடைய ஒரு மூச்சு காலத்தோட கம்பேர் பண்ணும்போது, நித்திய காலத்தோட கம்பேர் பண்ணும்போது பிரபா சொல்ற இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் ஒரு நீர் குமிழிகள் மாதிரி வந்து வந்து போகுது அப்படிங்கிற. அதனால திரும்ப கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், அந்த தவறு செய்ய மாட்டோம். அதுக்குத்தான் நமக்கு யாரு இருக்கா, ஆன்மீக குரு இருக்க. அங்கேயும் போய் நம்ம யாரை தேடணும், பிரபுபாதரை தேடணும். ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டோம், இனிமே எனக்கு வந்து யாரும் எனக்கு வந்து கண்ட்ரோலர் கிடையாது, நான் வந்து என்னுடைய இஷ்டப்படி இருப்பேன் அப்படின்னு கிடையாது. அங்கேயும் போய் நம்ம பிரபுபாதர் இருக்காரா அப்படின்னு நம்ம தேடணும். பிரபுபாதர் கிட்ட நம்ம சரணடையணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நம்மள அங்க வந்து ஆன்மீக குரு வந்து நட்பா இருப்பாராம், நண்பரா இருப்பாராம் நமக்கு. அப்போ அவருடைய கருணையினால நம்ம என்ன பண்ணுவோம், தவறு செய்ய மாட்டோம். நம்ம தன்னிச்சையா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நம்மளுடைய வழிமுறை அப்படிங்கிறது அந்த 2 விரக்கடை ஞாபகம் வச்சுக்கணும். தாமோதரரை கட்டி போடுறதுக்கு 2 விரக்கடை ஷார்டேஜ் ஆச்சு இல்லையா? ஒண்ணு நம்மளுடைய முயற்சி, இன்னொன்னு பகவானுடைய கருணை. நாம நம்ம முயற்சியை மட்டும் நம்பி இல்ல, பகவானுடைய கருணையை நம்ம நம்பி இருக்கோம். ஞானிகள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய முயற்சியை மட்டும் நம்புறாங்க, அவங்க பகவானை நம்புறது கிடையாது. அதனால அவங்க முயற்சியை மட்டும் நம்புறாங்க. நாம பகவானுடைய கருணைய, ஆன்மீக குருடைய கருணை மூலமா நம்ம நம்பி இருக்கோம். அப்போ ஆன்மீக குரு மூலமா நம்ம போய் அடையும் போது அந்த பாதுகாப்புல நம்ம இருப்போம். சரியா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு ஓரளவுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இங்க விராட் ரூபம்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுவும் விஸ்வரூபமும் ஒண்ணா ரெண்டு மாதாஜி? வார்த்தையும் ஒரே அர்த்தம் அர்ஜுனனுக்கு தான், காட்டின ஒரே அர்த்தம் விஸ்வரூபம். தான் மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விராட் ரூபம் வந்து கிடையாதுன்னு தானே மாதாஜி சொல்றா? விராட் ரூபம்ங்கிறது ஒரு கற்பனையான உருவம், கற்பனை உருவம். ஆமா. இப்போ பகவானுடைய பாதங்கள்ல இருக்குன்னா அங்க பகவானுடைய பாதம் இருக்குன்னு கிடையாது. அந்த 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 பாதாள லோகம் பகவானுடைய பாதங்களா கற்பனை செய்யப்படுது, கற்பனை. இந்த சாப்டர்ல இன்னும் ஒரு ஸ்லோகம் தானேம்மா இருக்கு, முடிச்சிடலாமா? என்ன மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த சாப்டர்ல இன்னும் ஒரு ஸ்லோகம் தானே இருக்கு, முடிச்சுக்கோமா? முடிச்சிடலாமான்னு கேக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஒரு டவுட் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இந்த விராட் ரூபம் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு ஒரு ஒரு பகவானோட ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக கும்பிடுறதுக்காக இருக்கிற ரூபம் அப்படிங்கிறது. ஆமா ஆமா, விஸ்வரூபம் அப்படிங்கறதே அப்படிதான் இருக்கு. பகவானுடைய உருவத்தை ஏத்துக்காதவங்களுக்கு, ஷியாமசுந்தர ரூபத்தை ஏத்துக்காதவங்களுக்கு, கடவுள்லாம் அப்படி பிரம்மாண்டமா இருப்பார், அப்படி அவர் இருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி வரலாம், இல்ல அதை பார்த்து ஒரு பிரமிப்பு வரலாம். எப்படி அர்ஜுனுக்கு பலவிதமான உணர்ச்சிகள் வந்ததோ, முதல்ல அர்ஜுன் வந்து பார்த்து பிரமிச்சு போனார், அப்புறம் பயம் வந்தது. அந்த மாதிரி நமக்கு வந்து, ஏன்னா நிறைய பேர் கடவுள்னா சாமி மூக்கு அறுத்துருவாரு, நாக்கு அறுத்துருவாருன்னு சொன்னதான் சொன்ன பேச்சு கேட்பாங்க இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு அப்படிதானே சொல்றோம், நீ கேட்கல உன் மூக்கு அறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை உடனே ஆஹா மூக்கு போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு சொன்ன பேச்சு கேட்கும். அந்த மாதிரி நம்மள வந்து கடவுள்னா ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை காட்டும் போது அவங்க வந்து கொஞ்சம் பணிஞ்சுக்கிறாங்க. சோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான உருவம் காட்டப்படுது.
ஓகே, மாதாஜி சஜஸ்ட் பண்ற ஹரே மாதிரி ஒரே கிருஷ்ணம். அது ஒரு அற்பமான இதை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஒரு அற்பமான கேள்வியதான். பரவாயில்ல கேளுங்க. கேள்வியில அற்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கேள்வி அதாவது இப்ப கற்பனை சொல்லும் போது அர்ஜுனனுக்கு விராட் ரூபம் புரியாதவாளுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பகவான் அந்த மாதிரி நம்ம பிரம்மாண்டமா பாக்குறோம் சொல்றோம். அப்ப அந்த அர்ஜுனனுக்கு காமிச்சது கற்பனையா மாதாஜி? ஆமா ஆமா, அந்த உருவம் கற்பனையா. அது நித்தியமான உருவம் கிடையாது, நிரந்தரமான உருவம் கிடையாது. பகவானுடைய இந்த விராட் ரூபம் விஸ்வரூபம் எல்லாம் பௌதிகமானது. பகவானுடைய தனிப்பட்ட உருவத்துக்கும் தனிப்பட்ட உருவம் தான் ஆன்மீக உருவம். பகவானுடைய விஸ்வரூபம் பௌதிகமானது. ஓகே, ஒரு ஸ்லோகம் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே மாதாஜி, கம்ப்ளீட் பண்ணிடலாம். பூர்லோக கல்பித பத்யாம் புவர்லோகோஸ்ய நாபிதக ஸ்வர்லோகோ கல்பிதோ மூத்னா இதி வா லோக கல்பனா. மொழிபெயர்ப்பு. மற்றவர்கள் முழு கிரக அமைப்பையும் 3 பிரிவுகளாக பிரிக்கக்கூடும். அவை கால்களில் உள்ள பூமி வரையில் உள்ள கீழான கிரக அமைப்புகள், நாபியின் மேல் உள்ள மத்திய கிரக அமைப்புகள் மற்றும் பரமபுருஷரின் மார்பிலிருந்து தலை வரை உள்ள மேல் கிரக அமைப்புகள் சொர்க்கலோகம் என்பவை ஆகும். சுஜாதா மாதாஜி படிச்சிருக்கீங்களா? உங்களை காணுமே. ஓகே, நானே படிச்சுட்டேன். நான் படிக்கிட்டேன் மாதாஜி. படிங்க மாதாஜி, யாராவது ஒருத்தர் படிங்க. ஹரே கிருஷ்ண. 3 பிரிவுகளை கொண்ட எல்லா கிரக அமைப்புகளும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுவே பிறரால் 14 லோகங்களாக உருவாக்கப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் கூட விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தில் சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம் எனும் தலைப்பை கொண்ட 5ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரிகிதோம் சார். சோ இந்த 2வது காண்டத்துல பாதி முடிச்சிட்டோம். மொத்தமே 10 சாப்டர் தான். அதுல 5 அத்தியாயங்களை நாம பூர்த்தி பண்ணிட்டோம். இந்த 5 அத்தியாயங்கள்ல முழுக்க முழுக்க படைப்பினுடைய விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விதமா இந்த படைப்பு இங்க விளக்கப்படுது. முதல்ல பார்த்தோம் பகவானுடைய படைப்பு அப்படிங்கிறது விராட் ரூபம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானுடைய ஒவ்வொரு அங்க உறுப்புகள் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு, ஒவ்வொரு விஷயங்களா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரக அமைப்புகளை பார்த்தோம். அப்புறம் பிரம்மா கிட்ட நாரதர் கேட்ட கேள்விகள், அதுக்கு பிரம்மாவுடைய பதில்களை இந்த 2 அத்தியாயங்களை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த அத்தியாயம் புருஷ சுத்தம் நிலைநாட்டப்பட்டது. புருஷ சுத்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புருஷ சுத்த மந்திரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம் அப்படின்னு மந்திரங்கள் இருக்கு, வேத மந்திரம். கேள்விப்பட்டிருக்கோம் மாதாஜி, ஆனா தெரியாது. ஸ்ரீ சுத்தம் சோ புருஷ சுத்தம் ஜென்ரலா பெண்கள் சொல்லக்கூடாது, ஆண்கள் தான் உச்சாரணம் பண்ணலாம். ஜென்ஸுக்கு. ஆமா. சகஸ்ர சீஷா புருஷக சகஸ்ரபாக் சகஸ்ராக்ஷ சகஸ்ரபாக் அப்படின்னு வரும். சோ அந்த புருஷ சுத்த மந்திரம் பாகவதத்துல எப்படி ப்ரூவ், அந்த ப்ரூஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறதா இந்த அடுத்த 6வது அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். இதேதான் திரும்ப படைப்பு தான் வரும். திரும்ப புருஷ சுத்தம்னா பகவானுடைய தலைகள் எப்படி இருக்கு, கால்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம படைப்பைத்தான் பார்க்க போறோம். இந்த செகண்ட் கேண்டம் முழுக்க இதுதான். சோ படைப்பு படைப்பு படைப்பு, அத பல பல விதங்களை நாம பாக்குறோம். அவ்வளவுதான். சரியா? ஹரே கிருஷ்ணா. சோ வேற ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மம்தா மாதாஜி, அந்த ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அந்த ஒளி மட்டும்தான் நீங்க சரி பண்ணிக்கணும் மாதாஜி. மத்தபடி எல்லாம் கரெக்டா இருக்கீங்க. அத கரெக்ஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தமசோமா ஜோதிர்கம அந்த ஸ்லோகம் தான் அங்க பிரபுபாதர் கொடுத்திருந்தார். அதையும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்லோகங்களும் கரெக்ட் தான், பட் அங்க கொடுத்தது பிரபுபாதர் கொடுத்திருந்தது தமசோமா ஜோதிர்கம, அதான் கொடுத்திருந்தேன். சோ அதனாலதான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். மத்தபடி பிரபஞ்சங்கள் அப்படிங்கிறது பகவானுடைய ரோம கால்கள்ல இருந்து எப்பயாவது வெளியில வந்துடுச்சு. அதனுடைய இயக்கம் தான் கர்ப்பதோசாயி விஷ்ணு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஓகேவா? தேங்க்யூ. வஞ்சா கல்பத்தருப்யஸ்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த கி ஜெய்.
गौरवानंदे हरे Hare Krishna Mataji. हरे कृष्णा Thank you, Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna, Mataji. Mataji. Thank you, Mataji. Thank you, Mataji. Hare थैंक Krishna. यू Hare Krishna Mataji. Thank you, Mataji. थैंक यू प्रभु हरे कृष्णा Hare Krishna Mataji. Hare Krishna, Mataji. Thank you, थैंक Mataji. यू माताजी थैंक यू